அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்ச் 19. நேற்று கூறியது போலவே உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் இர்விங் வாலஸ் அவரை சந்திக்கிறோம். மார்ச் 19 புதன்கிழமை. உலக புகழ்பெற்ற ஜனரஞ்சகமான நாவலாசிரியரும் திரைக்கதை சிறுகதை எழுத்தாளருமான இர்விங் வாலஸ் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் இலினாயிஸில் பிறந்தவர். 1916. யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருடைய அப்பா ஒரு ஜெனரல் ஸ்டோரில் கிளர்க்காக வேலை பார்த்தார். பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது பள்ளி செய்தித்தாள்களில் நிருபராக பணியாற்றியிருக்கிறார். அப்போது தான் எழுதிய தி ஹார்ஸ் லாஃப், குதிரையின் சிரிப்பு என்ற கட்டுரையை ஹார்ஸ் அண்டு ஜாக்கி என்ற பத்திரிகைக்கு $5 விற்று விடுகிறார். பெர்கலியில் உள்ள வில்லியம்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் ஆக்கப்பூர்வமான எழுத்து தொடர்பான கல்வி பயின்றார். அதன் பிறகு 1937 லாஸ் ஏஞ்சல்ஸ் சென்ற இவர் முழுநேர எழுத்தாளராக மாறுறார். 1940கள் மற்றும் 50களில் பத்திரிகையில் எழுதுவதில் போதிய வருமானம் ஈட்ட முடியவில்லை என்பதால் அப்போவே பத்திரிகையாளர்களாம் சம்பளம் சரியாக கிடைக்கிறது இல்லை. வார்னர் பிரதர்ஸ், 20th செஞ்சுரி பாக்ஸ், யுனிவர்சல், RKO மற்றும் பாராமவுண்ட் ஆகிய சினிமா நிறுவனங்களுக்கு திரைக்கதை எழுத தொடங்கினார். தி வெஸ்ட் பாயிண்ட் ஸ்டோரி மற்றும் ஸ்பிளிட் செகண்ட், மீட் மீ அட் தி ஃபேர் உள்ளிட்ட பல பிரபல திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார். ஹாலிவுட்டில் திரைக்கதை எழுத்தாளர்களுக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைப்பதில்லை என்று கூறி அதையும் தனது முழு நேர புத்தகம், அதனால் இந்த மாதிரி திரைப்பட எழுத்தாளருக்கு மரியாதை கிடைக்கலன்றது கூறி அங்கேயும் வேலையை விட்டுட்டு புத்தகங்கள் எழுத வழி செலவிட்டார். புகழ் வாய்ந்த பிரபலங்கள், மேதைகள், தொழில்துறை நிபுணர்களை பேட்டி கண்டு அவர்கள் வாழ்க்கையின் சுவையான தகவல்களை திரட்டி சுவாரஸ்யமாக எழுத்தில் வடித்தார். இவர் எழுதும் விஷயங்களெல்லாம் சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் மற்றும் ரீடர்ஸ் டைஜஸ்ட் மற்றும் எஸ்கொயர் காஸ்மோபாலிட்டன் ஆகிய பத்திரிகைகள் தொடர்ந்து வெளியிட்டன. 1946 காலியர்ஸ் பத்திரிகைக்காக அரசி எலிசபெத்தையும் அரச குடும்பத்தையும் பேட்டி கண்டு சுவாரஸ்யமான கட்டுரை ஒன்று எழுதினார். இதற்கு உலகம் முழுவதும் பாராட்டுக்கள் குவிந்தன. 2வது உலக யுத்தம் நடைபெற்ற போது உயிரை பணயம் வைத்து மாறுவேடத்தில் நாஜிக்கள் முகாமுக்குள் நுழைந்து பல திடுக்கிடும் தகவல்களை திரட்டினார். இந்த ரகசியங்கள் அடங்கிய கட்டுரை உலகெங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1960 இவர் எழுதிய தி சாப்மான் ரிப்போர்ட் என்ற நாவலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. இவருக்கும் நல்ல லாபம் பெற்று தந்தது அந்த நாவல். 1962 இது திரைப்படமாக வெளிவந்து அதிக வருவாய் ஈட்டி தந்தது. பரபரப்பூட்டும் உண்மை நிகழ்ச்சிகளை தேடி தேடி எழுதினார். இவர் எழுதும் பாணி பாரம்பரிய இலக்கிய பாணியில் இல்லாமல் தனித்துவத்துடன் இருந்தன. பணத்தை விட அங்கீகாரம்தான் முக்கியம் என்று கூறுவார். இவரது படைப்புகள் உலகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் விற்பனையில் சாதனை படைத்த புத்தகங்களில் இவரது பல நாவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான வாசகர்களின் மனதில் இன்றும் குடியிருக்கும் ஜனரஞ்சக படைப்பாளியான இர்விங் வாலஸ் 1990 74ஆம் வயதில் காலமானார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. மார்ச் 19. நார்மல் எழுத்தாளர், திரைப்பட எழுத்தாளர், அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு நாவலாசிரியர்.
அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த மார்ச் 19ஆம் நாள் நிறைவு பெறுகிறது. நாளைக்கு ஒரு முக்கியமான அமெரிக்க உளவியல் நிபுணர், நவீன உளவியல் நிபுணரை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.